ஸ்டமக் அல்சரேஷன்ஸ் அதாவதுங்க இரைப்பையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது, எதுவுமே சாப்பிட முடியல, காரமாக சாப்பிட முடியல, எந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் பயங்கரமான எரிச்சலை உணர்கிறோம், ரொம்ப வலி கொடுக்குது. சில நேரங்களில் சாப்பிட்ட பிறகு சிலர் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கரமான வலி இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு வலி வந்துடுது, அதனாலேயே சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோம், சாப்பிட்றதுனாலேயே வலிக்குமோன்னு பயந்துக்கிட்டே சாப்பிட்றது குறைச்சிட்டு வரும், அதனால் வெயிட்டும் சேர்ந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பேஷண்ட் சொல்கிற விஷயம். டயக்னோசிஸில் பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர், ஈசோஃபேகல் அல்சர், ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய அல்சர், இது மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது அடிக்கடி பசிச்சுட்டே இருக்குது ஆனால் எதுவுமே சாப்பிட முடியல, ஸ்டமக் ப்ளோட்டிங் ஆகிடுது, இங்கே எல்லாமே அதாவது த்ரோட்லேருந்து கீழே வரைக்கும் ஈசோஃபேகஸ் ஃபுல்லாக ஸ்டமக் வரைக்குமே ஒரு எரிச்சல், சாப்பாடு பட்டாலே எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க. இன் சம் கேசஸ் அதனால் அந்த புண்ணு இருக்கிறதுனால தொண்டையில் பேட் பிரெத் வருது, இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட்டுங்க. சூப்பராக ஒர்க் பண்ண போதும். இப்போ லொக்கேஷன் பார்க்கலாம். கால் பாதத்தோட வெளிப்பகுதியை அவங்க காமிக்கிறாங்க. அந்த வெளிப்பகுதியில் அதாவது சுண்டு விரல் சைடில் இருக்க அந்த பாயிண்ட் மேல்யூலஸ் மாலிகஸ், அந்த போன் தெரியுதுங்களா, போனோட மேட்டு பகுதியில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு லொக்கேஷனுக்காக, ஒரு அடையாளத்துக்காக. இங்கேருந்து நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம் பாயிண்ட்டை. எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஸோ நாங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணலாம். பட் நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்களுக்கும் ஈஸியான டெக்னிக் இருக்குது. இந்த இடத்துலேருந்து பேஷண்ட்டோட விரலை நீங்கள் 4 முறை இப்படி பிளேஸ் பண்ணும்போது, அதாவது உங்களோட தம் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, தம் ஃபிங்கரோட இந்த நடு பகுதியை 4 முறை எக்ஸாக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து 4 முறை நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய இடம் 4 சுண்ணுன்னு நாங்கள் அதை மெஷர் பண்ணுவோம். இப்படி இதில் மெஷர் பண்ணும்போது ஈஸியாக அதில் லொக்கேட் ஆகும். நீங்கள் ஈஸியாக எப்படி பண்ணலாம், 4 விரல்களை 4 தடவை உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு மெஷர் பண்ணலாம். பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் இருக்கும். இது ஏன் 3 தடவை நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சதை இருக்கும், சிலர் கொஞ்சம் தின்னாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஈஸியாக லொக்கேட் பண்ணுற விதத்தில் 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரெஷர்ஸ் இப்படி இருக்கணும், டீப்பாக இருக்கணும். விரல்கள்னால் இப்படி 2 கால்கள்லையும் ப்ரெஷர்ஸ் இருக்கணுங்க. நல்லா டீப்பாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. பாயிண்ட் உள்ளே இருக்குது. கண்டினியூஸாக 15 to 20 செகண்ட்ஸ் கேப், மறுபடியும் 15 to 20 செகண்ட்ஸ். எவ்ரி மீலுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 20 தடவை, 3 நாள் கண்டினியூஸாக, 10 நாள் கண்டினியூஸாக, அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரிசல்ட்ஸ் பட் நீங்கள் 3 டேஸ்லேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.